கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் எப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. நாம் யாரும் தலையில் தாட்சி ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக உங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, பிதாவின் ஆவியானவரே உங்களை கொண்டு பேசுவார் என்று சொல்லி நம்முடைய வார்த்தை சொல்லுகிறபடியால் ஆண்டவரே, இந்த 7வது வார்த்தையை கர்த்தர் நீர் வல்லமையாய் பேசும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அப்பா, 7 என்று சொன்னால் அது பரிபூர்ணத்துக்குரிய ஒரு வார்த்தையாய் இருக்கிறது, அது விசேஷித்தவனமான ஒரு வார்த்தையாய் இருக்கிறது என்று நாங்கள் பார்க்கிறோம் சுவாமி. கர்த்தாவே, இந்த வேளையிலே எங்களோடு கூட நீர் இடைபடுவீராக. வந்திருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் உங்களுடைய வார்த்தையை கொண்டு பேசும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க, 7வது வார்த்தை விசேஷித்தமான வார்த்தை. ஏனென்று சொன்னால் ஆண்டவர் 7 காரியங்களை என்று வேதம் நிறைய காரியங்களை சொல்லுகிறது. ஹல்லேலூயா. 7 என்று சொன்னால் பரிபூரணத்தை குறிக்கிறது. ஹல்லேலூயா. அப்புறம் வாரத்தின் 7 நாள், இப்படி ஒவ்வொரு காரியங்களை 7 என்று சொல்லி வேதத்திலே நிறைய இடங்களே சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. வாசிக்கலாம். லூக்கா எழுதின புஸ்தகம் 23வது அதிகாரம் 46வது வசனம். இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். ஹல்லேலூயா. ஏன் இங்கு இயேசு மரிக்க வேணும்? ஏன் இயேசு இங்க மரிக்க வேணும் அப்படின்னா, இந்த உலகத்துல பாவத்தின் நிமித்தமாய் எல்லா ஜனங்களும் அவதிப்பட்டு கொண்டிருந்தார்கள். ஹல்லேலூயா. ஒரு கதை இப்படியா சொல்லுவாங்க. பரலோகத்துல பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் 3 பேரும் சேர்ந்து ஒரு கூட்டம் அமைத்தாங்களாம். அப்போ பிதாவுடைய ஒரு மனபாரம், ஒரு கவலை என்னன்னா, அந்த பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை நோக்கி பார்க்கும் பொழுது அவர்கள் எல்லோரும் தவறுகளை செய்து கொண்டு தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து கொண்டிருந்தவர்களாக இருக்கிறாருன்னு சொல்லி, அப்போ இயேசு சாமி சொன்னாரு, நான் போய் அவர்களை உங்க அண்டையில கொண்டு வர போகிறேன். நான் போய் என்ன பண்ண போறேன்? அவர்களை உங்க அண்டையில கொண்டு வர போகிறேன். அப்படின்னா அவர் ஜீவபலியா மரிக்கணும். என்ன பண்ணும்? ஜீவபலியாக மரிக்க வேண்டும். இவர் பிறப்பதற்கு முன்பதாகவே இவரை குறித்து தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இவர் பிறப்பதற்கு முன்பதாகவே அநேக காரியங்கள், இவர் அடிக்கப்பட போகிறார், இவர் மரிக்க போகிறார், இவர் 3ஆம் நாள் உயிர் தெழப் போகிறார் என்று சொல்லி இவரை குறித்து தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. வாசிக்கலாம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனம். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். நீ அவரின் குதிங்காலில் நசுக்கப்பட்டிருப்பாய். யார் இந்த அவர்? இவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பிதாவானவர் அப்பொழுதே தீர்க்க தரிசனமாக இயேசு இந்த உலகத்திலே பிறக்க போகிறார் என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. எதற்காக இயேசு பிறப்பது? இந்த உலகத்தில் இருக்கிற பாவத்தையும் சாபத்தையும் நீப்பதற்காக இயேசு இந்த உலகத்திலே வந்தார். ஹல்லேலூயா. அவர் வந்ததான மிகப்பெரியதான நோக்கம், அவர் வந்ததான மிகப்பெரியதான திட்டம், பாவத்திலும் சாபத்திலும் வாழுகிறதான மனிதர்களை மீட்டெடுப்பதற்காக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மாதிரி சூழ்நிலை அவர் இருக்கும் பொழுது அவர் சொல்றாரு, எல்லா பாவத்தையும் அவர் சுமந்தனால வேதம் சொல்லுகிறது, பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் செய்தா கண்டிப்பா என்ன இருக்குது? மரணம் இருக்குது. அன்றைக்கு அவர் ஆவிக்குரிய ரீதியிலே மரித்து போனவர்களாய் இருந்தார்கள். ஆதாமும் ஏவாளும் செய்த தவறு நிமித்தமாய் ஒரு பெரிய மரணம் ஆண்டவருக்கும் பிதாவுக்கும் மனிதனுக்கும் இடையே இருந்ததான ஒரு உறவே அவருக்குள்ளாக இல்லாமல் போய்விட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிக்கலாம். மத்தேயு புஸ்தகம் 1வது அதிகாரம் 21. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி
ரட்சிப்பார் என்று சொல்லி. யோசித்து பாருங்க, இந்த சூழ்நிலையில இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பாவங்களையும் இதுக்கு முன்பதாக பேசினதான எல்லா காரியத்தையும் நீங்க நன்று கேட்டிருப்பீங்க. அல்லேலூயா. எவ்வளோ பாவத்தை ஏசாமி சுமந்திருந்தார், எவ்வளோ காரியங்களை அவருடைய காரியம் அவர் சுமந்திருந்தார் என்று சொல்லி. ஆனால் இந்த இடத்திலே அந்த வேதனையான வலியான ஒரு சூழ்நிலையிலே அவர் பிதாவை நோக்கி பார்த்து சொல்லுகிறார், பிதாவே என்னை கவனிங்க, பிதாவே உம்முடைய ஆவியில் உம்முடைய கைகளின் ஆவியை ஒப்புவிக்கிறேன். அல்லேலூயா. இதே முதலாவது வார்த்தை சொல்லுகிறது, பிதாவே இவர்களை மன்னியும். இயேசுவானவர் அங்கேயும் ஜெபிக்கக்கூடியவராயிருந்தார். அல்லேலூயா. இயேசுவாமி நிறைய போராட்டத்தின் பிரச்சனைகள் மத்தியிலும் இருந்த போதிலும் அவர் அங்கே ஜெபிக்கக்கூடியவராயிருந்தார். அல்லேலூயா. அவர் ஜெபிக்கக்கூடியவராக அங்கே இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அது மாத்திரமல்ல, அவர் அநேக தரம் உபத்திரவப்படும் பொழுது கூட 40 நாள் அவர் உபாசித்து ஜெபிக்கும் போது கூட அவர் என்ன பண்றார், அந்த இடத்துல தேவனுடைய காரியங்களை அந்த இடத்துல பார்க்க முடியும். தேவனுடைய வார்த்தையை கொண்டு அந்த இடத்துல ஜெபிக்கிறார். அல்லேலூயா. ஜெபிக்கும் பொழுது எல்லா காரியத்தையும் அவர் ஜெயத்தை கொண்டு வரக்கூடியதா இருக்குது. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் சரி, நம் மக்களை பார்க்க கூடாது. அல்லேலூயா. அங்க அநேக சூழ்நிலையிலே அங்க இருக்கிற ஜனங்கள் என்ன சொல்லுகிறார்கள், சிலுவையிலே தான் வதித்து கொண்டு வேதனையாக ஒரு இருக்கிற அந்த சூழ்நிலையிலே அவர் யோசித்து ஜனங்களை பார்க்கவில்லை, அந்த சூழ்நிலையை பார்க்கவில்லை. அவர் கல்வாரி சிலுவையை நோக்கி இருந்த அந்த சூழ்நிலையை பிதாவை நோக்கி பார்க்கிறார். அல்லேலூயா. எப்பொழுதும் அவர் ஜெபிக்கக்கூடியவராய் இருந்தார். அதிகாலையிலே அவர் ஜெபிக்கக்கூடியவராய் இருந்தார். அவர் அநேக வியாதியஸ்தருக்கு ஜெபம் பண்ணும் போது சுகம் கிடைக்கக்கூடியதா இருந்தது. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில கூட ஜெபிக்கக்கூடியவர்களா இருக்க வேண்டும். அல்லேலூயா. அநேக நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், நிறைய பிரச்சனை வரும்போது, போராட்டம் வரும்பொழுது நம்ம ஜெபிப்பதை தவறி விடுவோம். நிறைய நம்ம சந்தோஷமா ஆசீர்வதிக்கும் போது, ஆண்டவரே நீங்க என்ன ஆசீர்வதிக்கிறீங்க, அதுக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே எனக்கு இதை கொடுத்தீங்களே நன்றி, ஆண்டவரே எனக்கு இது இருந்தீங்களே அப்படின்னு சொல்லி. இயேசு எல்லா விதத்திலும் எல்லா நேரத்திலும் பிதாவை நோக்கி பார்க்கிறவராய் இருந்தார். எல்லா சூழ்நிலையும் ஏன் என்று சொன்னால் அவர் தான் சகலமும் படைத்தவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் தான் சகலவற்றையும் செய்யக்கூடியவராய் இருக்கிறார். சகல அதிகாரங்களும் உடையவராகிய பிதாவை நோக்கி அவர் என்ன பண்றாரு, பார்க்கக்கூடியவராய் இருந்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னொரு வார்த்தை கூட நம்ம வாசிக்கலாம். இந்த இடத்துல இந்த வசனத்துல 3 காரியங்களை நாம் பார்க்க முடியும். முதலாவது, இயேசுவானவர் ஜெபிக்கக்கூடியவராய் இருந்தார். ஹல்லேலூயா. ஜெபிக்கக்கூடியவராய் இருக்கிறார். இரண்டாவது, தேவ வார்த்தையை எப்பொழுதுமே பயன்படுத்தி கொள்ளவராய் இருந்தார். ஹல்லேலூயா. ஏன் என்று சொன்னால் தீர்க்க தரிசனமாக ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதக்காரன் இப்படியாக தீர்க்க தரிசனமாகவே முன்பதாக சொல்லியிருக்கிறான். சங்கீதம் 31:5 ஒருத்தர் வாசிப்போம். உமது கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன், சத்தியபரனாகிய கர்த்தாவே நீர் என்னை மீட்டுக் கொண்டீர். ஹல்லேலூயா. இயேசுவானவர் பாருங்கள், வேத வசனத்தை அந்த இடத்திலும் பேசக்கூடியவராய் இருந்தார். ஹல்லேலூயா. பிசாசு அவரை எதிர்த்து நிற்கும் போது கூட சொல்லுகிறார், தேவனுடைய வார்த்தையை கொண்டு இது எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி. அப்போ அவருடைய வாழ்க்கையிலே எவ்வளவாய் வேத வசனத்தை கை கொள்ளுகிறவராய் இருந்தார், எவ்வளவாய் வேத வசனத்துக்கு அவர் கீழ்ப்படிந்து நடக்கக்கூடியவராய் இருந்தார். ஹல்லேலூயா. ஏனென்றால் தேவன் கொடுத்ததான சித்தம், தேவன் கொடுத்ததான திட்டத்தை அவர் சிலுவையில் ஜெயித்து முடிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. 7 என்று சொன்னால் பரிபூர்ணத்தை குறிக்கிறது என்று நான் முதலாகவே சொன்னேன். 7 காரியங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே முடித்திருக்கிறார். ஹல்லேலூயா. முதலாவது, பிதாவின் சித்தத்தை செய்து முடிக்கிறவராய் இருந்தார். கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் அவர் சிந்தனவராய் இருந்தார். பரிபூர்ண பலியாக அவரை தம்மை செய்து ஒப்பு கொடுத்து முடித்தவராய் இருந்தார். ஏதேனில் இருந்ததான பிரச்சனையை கர்த்தர் மாற்றினார். அது மாத்திரமல்ல, பழைய ஏற்பாட்டின் பழி வாங்குதலை அவர் சிலுவையிலே ஜெயித்து முடித்தார். பாவத்தின் கடன்களை அவர் செலுத்தினார். ஹல்லேலூயா. அந்த விலையேற பெற்ற ரத்தம் அந்த பாவத்திற்கு ஒரு பலியாக அவர் செய்து முடிக்கிறவராய் இருந்தார். ஹல்லேலூயா. இது எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது தேவனுடைய சித்தத்தையும் தேவனுடைய திட்டத்தையும் தன்னுடைய வாழ்க்கையிலே தீர்க்க தரிசனமா என்னென்ன காரியங்களை எழுதப்பட்டிருக்கிறதோ அது எல்லாவற்றையும் இயேசு சிலுவையிலே செய்து முடித்தவராய் இருந்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய நேரத்தில் நம்ம உபத்திரவத்தையும் பாடுகளையும் பார்த்துட்டு அநேக நேரத்தில் சோர்ந்து போகிறோம். பாருங்க, இயேசுவானவர் எப்படியா உபத்திரவப்பட்டாரு, முள்முடி வச்சாங்க, அவருடைய சிந்தையில் என்ன பண்ணிருக்கும், குத்தி இருக்கும், கண்களில் குத்தி இருக்கும், கரங்கள்ல ஆணி வைத்து என்ன பண்ணாங்க, அடிச்சாங்க, விலா எலும்பில் என்ன பண்ணாங்க, குற்றி, ஒரு சொட்டு ரத்தம் கூட இல்லாத கடைசி சூழ்நிலையில அவர் சொல்லுகிறார். ஏன்னா அவருக்கு தான் தெரியும் எல்லாவற்றையும். பிதாவே
என்னுடைய ஆவியை உம்முடைய கரத்தில் ஒப்புவிக்கிறேன். அல்லேலூயா. ஆவி என்று சொன்னால் 2 ஆவி இருக்கிறது. ஒன்று மனிதனுடைய ஆவி, இன்னொன்று மிருகத்தினுடைய ஆவி. அல்லேலூயா. மனிதனுடைய ஆவி எங்கே இருந்து வந்ததோ தேவன் சுவாசமா என்ன பண்ணாரு? மனிதனுக்குள்ளாக கொடுக்கப்பட்டது. அது தேவன் இடத்துல திரும்பக்கூடியதா இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு வசனத்தை கூட நாம் வாசிக்கலாம். யோவானின் சுவிசேஷ புஸ்தகம் 10வது அதிகாரம் 17வது வசனம் 18வது வசனத்தை வாசிப்போம். 17 நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியினால் பிதா என்னில் அன்பாயிருக்கிறார். 18 ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு. அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளையை என் பிதாவினிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்றார். அவர் தானாகவே தன் ஜீவனை ஒப்பு கொடுத்தவராயிருந்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யூதர்கள் அவர்களை கொலை செய்யவில்லை. ரோம ஜனங்கள் அவரை கொலை செய்யவில்லை. அவர் தன்னைத்தானே பிதாவினுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறவராயிருந்தார். ஹல்லேலூயா. ஏன் என்று சொன்னால் அவர் மரணத்துக்கும் ஜீவனுக்கும் அதிகாரம் உள்ளவராய் இருந்தபடியினாலே அவர் தன்னுடைய ஆவியை பிதாவின் இடத்திலே ஒப்பு கொடுக்கிறவராய் இருந்தார். பிரசங்கிலே நாம் வாசிக்கும் பொழுது மனிதனுடைய ஆவி உயரே வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும், மிருகனுடைய ஆவி கீழே தாழ பாதாளத்துக்கு போகும் என்று சொல்லி. ஏனென்றால் அவர் பிதாவின் இடத்திலே தன்னுடைய ஆவியை ஒப்புவித்தவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில எத்தனையான காரியங்களை செய்து முடிக்க முடியும் என்று நிறைய விஷயங்களை இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்க முடியும். அதாவது அவர் 333 ஆண்டுகள் அவர் இந்த உலகத்தில் ஒரு வாலிபனாக வாழும் பொழுது தனக்கு கொடுக்கப்பட்டிருந்த எல்லா சித்தத்தையும் நிறைவேற்றி முடித்தார். ஹல்லேலூயா. தேவன் கொடுத்ததான திட்டம் என்ன திட்டம் தெரியுங்களா? பாவத்திலிருந்து மனிதனை மீட்டெடுப்பதற்காக அவர் சிந்தப்பட்டதான எல்லா ரத்தமும் எல்லாவற்றையும் அவர் செய்து முடிக்கிறவராய் இருந்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சிலுவையிலே சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. சிலுவையிலே 3 விஷயங்கள் முக்கியமாய் நடந்தது. என்ன என்று சொன்னால், முதலாவது திரைச்சீலை மேலிருந்து கீழாக கிழிந்தது. ஹல்லேலூயா. ஏனென்றால் அந்த காலத்திலே பார்க்கும் பொழுது தேவனுடைய பிரசன்னத்திற்குள்ளாக யாருமே கடந்து செல்ல முடியாது. ஏன் என்று சொன்னால் தேவன் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே இருப்பார்கள். ஒரு ஆசாரியன் உள்ள போனோம்னா அவனுடைய இடுப்பிலே கயிறுகளை கட்டி ஒரு மணிகளை கட்டி என்ன பண்ணுவாங்க, அவனை வெளில அனுப்புவாங்க. அவர் போய் உயிரோடு இருக்கிறார்னா அந்த மணியுடைய சவுண்ட் கேட்கும். இல்லைன்னா அவர் செத்து போயிட்டார் சொல்லி அந்த கவர் பிடிச்சி இழுப்பாங்க. யாருமே அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாக போக முடியாது. ஹல்லேலூயா. இது பழைய ஏற்பாட்டினுடைய நிபந்தனை. ஆனால் இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையிலே மரிப்பதற்கு அந்த சூழ்நிலையிலே திரைச்சீலை கீழே இருந்தல்ல மேலிருந்து கீழாக அது கிழிந்தது. ஹல்லேலூயா. ஏன்னா கீழே இருந்து செய்தா இது மனிதன் செய்திருப்பான் அப்படி சொல்லி சர்வ வல்லவருடைய தேவனிடத்திலே எப்படி ஏதேன் தோட்டத்திலே அவர்கள் இழந்து போனார்களோ அந்த உறவை திரும்பியும் இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையிலே அது புதுப்பிக்கக்கூடியவராய் இருந்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இரண்டாவது காரியம் என்ன நடந்தது என்றால், தீர்க்க தரிசனமாக சொல்லுகிற எல்லா வார்த்தைகளையும் அவர் சிலுவையிலே நிறைவேற்றி முடிக்கக்கூடியவராய் இருந்தார். ஹல்லேலூயா. மூன்றாவதான காரியம், அங்கே மக்கள் இருந்த எல்லார் மத்தியிலும் அவர் ஒரு சாட்சியாக வெளிப்பட்டு அவர் அந்த இடத்திலே தன்னுடைய திட்டங்களையும் தன்னுடைய எல்லா காரியத்தையும் முடிக்கிறவராய் இருந்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் கர்த்தர் நம்மளை பார்த்து கேட்கிற காரியம் என்னன்னா, நம்முடைய வாழ்க்கையிலே எப்படி கர்த்தருடைய திட்டத்தை செய்து கொண்டு இருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கையிலே எப்படி கர்த்தருடைய சித்தத்தை செய்து கொண்டிருக்கிறோம். அநேக நேரத்திலே நம் தேவன் கொடுத்ததான திட்டங்களையும் அவருடைய நோக்கத்தையும் நாம் என்ன பண்ணுகிறோம், மறைந்து போகிறோம். ஹல்லேலூயா. என்னுடைய கேள்வி என்னன்னா, அவர் பிதாவோடு கூட ரொம்ப நெருங்கி தான் இருந்தார், பிதாவு பக்கத்துல தான் இருந்திருப்பாரு. ஆனா ஏன் அவர் உயர்த்த சத்தமா கூப்பிடணும்? ஏன்னா பாவம் தேவனை பிதாவையும் அவரையும் பிரிச்சிடுச்சு. பாவம் அவருக்கும் பிதாவுக்கும் இடையே இருந்ததான உறவு அற்றுவிட்டது. அதனாலதான் அவர் உரத்த சத்தமாய் கூப்பிடுகிறார். இன்றைக்கும் அவர் கூப்பிட்டு கொண்டே இருக்கிறார். என் ஜனம் என்னிடத்துல வருவாங்களா, என் ஜனம் என்னை நோக்கி வருவார்களா என்று சொல்லி. வருத்தப்பட்டு பாவபாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. தூங்குறவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, சர்வ வல்லமையுள்ள தேவன் தான் வந்ததின் நோக்கத்தை நிறைவேற்றி முடித்தவராயிருந்தார். ஹல்லேலூயா. தன்னுடைய எல்லாவித காரியங்களையும் சிலுவிலே செய்து முடித்து இப்படியாக ஜீவனை விட்டார். ஹல்லேலூயா.
இயேசு உங்களுக்காக எனக்காக ஜீவனை விட்டு மரித்திருப்பதற்கு நோக்கம் என்ன தெரியுமா? நம்ம எல்லோரும் பிதாவினுடைய அந்த ஸ்தலத்திலே நிற்கும்படியாக. அல்லேலூயா. ஏதேம் திட்டத்திலே இருந்ததான உறவுகளை திரும்பியும் சிலுவையின் மூலமாய் புதுப்பித்திருக்கிறார். அல்லேலூயா. நம்ம யாவரும் முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையிலும் இது போன்ற காரியங்களை புதுப்பிங்கன்னு சொல்லி கேட்கலாமா? ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையிலும் நீர் ஒரு புதிய காரியங்களை செய்யுங்கன்னு சொல்லி கேளுங்க பார்க்கலாம். ஆண்டவரே நானும் உம்முடைய சித்தத்தை செய்து முடிக்கிறவனாக ஜெபத்திலும் வேத வசனத்திலும், அது மாத்திரமல்ல தேவனுக்கு அர்ப்பணிக்கிறதான ஒரு அர்ப்பணிப்பில் அவர் அழைத்தவர் உண்மையிலவராய் இருந்து நம்முடைய வாழ்க்கையை செய்தவராய் இருக்கிறார். பவுல் சொல்லுகிறான், நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன்னு சொல்லி நல்ல ஒரு போராட்டத்தை போராடி ஓட்டத்தை ஓடி முடிக்க அளவுக்கு ஒரு பலனும் ஒரு திராணியும் இயேசு சிலுவையிலே செய்து முடித்தார். அல்லேலூயா. இந்த நேரத்தில் கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்களுடைய எல்லா சூழ்நிலைகளையும் உம்மை நோக்கி பார்க்க உதவி செய்வீராக ராஜா. எங்களுடைய எல்லா நேரத்திலும் எங்களுடைய ஆவிகளை உம்முடைய இடத்துல ஒப்புவிக்கத்தக்கதாய் ஆண்டவரே அந்த ஜீவனை திரும்பியும் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னீரே. ஆண்டவரே இந்த 7வது வார்த்தை ஒரு பரிபூர்ணமான வார்த்தையாய் இருக்கிறதுனாலே ஆண்டவரே இந்த பரிபூர்ணத்தின் வார்த்தையினால் நீ வெளிப்பட்டு கொண்டு இருக்கிறீரப்பா. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. 7 என்றால் 7 எக்காலம் 7 பரிபூரணத்தை குறிக்கிறது. நீ சிலுவையிலே அந்த 7 வார்த்தையும் பேசி முடித்த பொழுது அங்கு இருந்த எல்லாரும் ஆண்டவரை பட்டு ஆச்சரியப்பட்ட அளவுக்கு தேவ மகிமை தேவ வல்லமை அந்த இடத்திலே கிரிகை செய்து சுவாமி. ஆண்டவரே நீர் மகிமையாய் கிரிகை செய்கிற தேவன். வாழ்க்கையிலே முடிந்து போன சூழ்நிலைகளை இயேசுவானவர் ஜெயித்தீரே. ஆண்டவரே நீர் எங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்ட, நீர் எங்களுக்காக மரித்தீர். எங்கள் பாடுகளுக்காக எங்கள் வாழ்க்கையின் ஆசீர்வாதமாய் இருக்கத்தக்கதாய் நீர் மரித்தீர். எங்கள் வாழ்க்கையை உம்முடைய ஆண்டவரே கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. நாங்களும் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஐயா. உம்முடைய சத்தம் துணிக்கிறது. 2000 ஆண்டுகளாக துணித்துக் கொண்டிருக்கிறோம் சத்தம். ஆண்டவரே நீர் எங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிற அந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே தொடர்ந்து எங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்துவீராக. இயேசு மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே.